சாப்பிட்றனால நம்ம ஒரு ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்குதுன்றாங்க. அதோட மட்டும் இல்லாம நம்ம சர்க்கரை பார்த்தீங்கன்னா, கட்டுக்குள்ள வைப்பதற்கு இது ரொம்பவே உதவுதுன்றாங்க. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயங்க, யார் யாருக்கெல்லாம் இந்த புற்றுநோய் வரக்கூடிய அபாயம் இருக்கோ, அதாவது நீங்க வெளிய போய் அடிக்கடி சாப்பிடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. இதே நீங்க சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு லங் கேன்சர் வரும். இது முக்கியமா சொல்லப்போனா, நம்ம உண்ணக்கூடிய உணவுல இருந்து ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் மாரி ஆயிட்டு நம்ம பிளட்ல கலந்து நம்மளுக்கு பிளட் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவ்ளோ அபாயங்கள் இருக்குதுங்க புற்றுநோய் வருவதற்கு. தயவு செஞ்சு இந்த புற்றுநோய் அபாயம் எதுவும் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, தினம் தினம் கோவக்காய் சாப்பிடுங்க. உங்களுக்கு புற்றுநோயே வராதுன்றாங்க. தடுக்கணுங்க. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயங்க, நம்ம கல்லீரல் அதாவது நம்ம லிவர் தொடர்பான எந்த ஒரு டிசீஸ், எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்க பாதுகாக்கதாங்க. அது இன்னும் குறிப்பா சொல்லப்போனா, நம்ம கல்லீரல்ல பார்த்தீங்கன்னா, அடிக்கடி சாப்பிடுறோம் அப்படின்னா நச்சுக்கள் அதில அதிகமா சேர வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அந்த நச்சுக்களையும் அந்த கெமிக்கல்ஸையும் வெளியேற்றுவதற்கு இந்த கோவக்காய் மிக சிறந்து விலகுதுன்றாங்க. அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் எடை குறைப்புங்க. அதாவது யாருக்கெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, என்னோட எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, தயவு செஞ்சு நீங்க தொடர்ந்து வெறும் வயித்துல இந்த கோவக்காய் சாப்பிட்டு வரீங்க, இல்ல கோவக்காய் சாறு குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா, உங்கள் உடல் எடை மிக விரைவாக குறையுன்றாங்க. அதுக்கு